கந்தளாய் பிரதேச சபைக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 2 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை தவிசாளருக்கு எதிராக தற்போதைய பிரதேச சபையின் உபதலைவர் உள்ளிட்ட சபை உறுப்பினர் குழுவொன்று கந்தளாய் போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கந்தளாய் பிரதேச சபையின் உபதலைவர் சனத் பியரத்னம் மற்றும் சபை உறுப்பினர்கள் இணைந்து இந்த முறைகேடு தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளனர். கந்தளாய் பிரதேச சபைக்கு சொந்தமான ஜேசிபி இயந்திரத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு ஆவணங்களை மீண்டும் மீண்டும் சமர்ப்பித்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தின் போது முன்னாள் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இதற்காக ஏமாற்று தந்திரோபாயங்களை பயன்படுத்தியுள்ளதாக உபதலைவர் சனத் பியரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதி முறைகேடு விவகாரம் குறித்து முறையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்துமாறு கோரி கந்தளாய் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் தலைமையக காவல்துறையினரிடம் உபதலைவர் எழுத்து மூலமாக முறைப்பாடு அளித்துள்ளார். மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கந்தளாய் பிரதேச சபையின் உபதலைவர் சனத் பியரத்ன பிரதேச சபையின் மக்கள் வரிப்பணம் பல்வேறு திட்டங்கள் ஊடாக முறைகேடாக பயன்படுத்தி இருப்பதாக தெரிவித்த அவர் இது தொடர்பான அனைத்து தகவல்களும் தற்போது திரட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். පරීක්ෂණ ඒකකයට අපි ඉදිරිපත් කරන ලබුවා. ඒ කරුණු පදනම් කරගෙන අපි මූලස්ථාන පොලිස් පරීක්ෂකතුමාගෙන් හා ජ්‍යෙෂ්ඨ පොලිස් අධිකාරිතුමාගෙන් ඉල්ලා සිටියේ මේ සම්බන්ධව විධිමත් පරීක්ෂණයක් කරන්න, විධිමත් පරීක්ෂණයක් කරලා මේ මහා ජනතාවට අහිමි වුණු මහා ජනතාවගේ බදු මුදල් වලින් කන්තරේ ප්‍රාදේශ සභාවට ලැබෙන මුදල් නැවත ඒ ආයතන වලට අය කර ඒ මන්ත්‍රී කණ්ඩායම මේ වෙලා තියෙන මේ ජේසීබී සම්බන්ධ අක්‍රමිකතාවයට වග කියන්නට ඕනේ කියලා අපි කරුණු හොයාගෙන යනවා. ඇත්තටම අපි බලයට ආවේ මේ රටේ සිද්ධ වෙන මේ අක්‍රමිකතාවයන් සම්බන්ධව එහෙම නැත්නම් ජනතාවගේ මුදල් අවභාවිතා කරා අපි මේ තොරතුරු ඔක්කොම හොයලා අනිවාර්යෙන් නීති ඉදිරියට මේ වැරදිකරුවන් ගෙනල්ලා උන්ට දඬුවම් දීමට අවශ්‍ය කටයුතු කරනවා. ඒත් එකම අපි මේ රටේ ජනතාව වෙනුවෙන් අපි මේ ඡන්දයේදී ඉදිරිපත් වෙලා අපි මේකට පත් උනේම අපි මේ රටේ සංවර්ධනය කරන්නත් එකක් තමයි අනිත් එක තමයි අපි මේ රටේ මෙච්චර කල් පැවති දේශපාලන සංස්කෘතිය